ஐ உங்களை யூ நான் ஐ என்ன ஸ்போக்கன் கிளாஸ் வந்து வரீங்களா? இல்லை, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எப்போ வந்து இந்த ஐடியா? இன்னைக்கு காலையில் 8:40. 8:40 என்னாச்சு? என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன். இந்த காலேஜில் அழகான பொண்ணு, அவ கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் நல்லாவே இல்லை. ஏன் அவளை கேட்டேன், அவள் தான் இந்த மாதிரின்னு அட்வைஸ் பண்ணா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. ஆனா நமக்கு தான் ஆரம்பத்துல இருந்து மேட்ச் ஆகலீங்க. முதல்ல நான் வேணானே, அப்புறம் நீங்க வேணானீங்க, இப்ப வேணுங்கிறீங்க. வேணும்னு தானே சொல்றேன். ஆமா, பட் நமக்குள்ள டேஸ்ட் ஒத்து வரணுமே. நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? தம் தம் தம். பொண்ணுங்க போய் எப்படி தம் எல்லாம் அடிக்க முடியும்? பாக்ஸிங்ல அதெல்லாம் அலவுடே இல்லை. பாத்தீங்களா, எனக்கு ஸ்மோக் பண்ற பொண்ணுங்களை தான் பிடிக்கும். தம்ம அடிச்சதே இல்லைன்னு சொல்ல முடியாது. கேர்ள்ஸ் பார்ட்டி, நியூ இயர் அப்பெல்லாம் அடிச்சிருக்கேன். ஓகே, தண்ணி சரக்கு சரக்குமா சரக்கு. ரெட் வைன் குட் ஃபார் ஸ்கின், குட் ஃபார் ஹார்ட். ஒரு தடவை வோட்கா கூட ட்ரை பண்ணியிருக்கேன். பாத்தீங்களா, எனக்கு தண்ணி அடிக்கிற பொண்ணுங்களை கண்டாவே பிடிக்காது. இல்ல, நீங்க வேணும்னே மாத்தி சொல்றீங்க. நீங்க என்ன லவ் பண்றீங்க, இப்போ வேணும்னே எப்படி சொல்றீங்க? உங்களுக்காக கல்யாணம் வந்து நேரம் சாப்பிட கூட இல்ல. ப்ளீஸ் 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 இப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சும்மா சொல்றேன். ஒரு சின்ன சிக்கல். மறுபடியுமா? என்னது? உங்க மேல இருந்த கோபத்துல வீட்டுல வேற மாப்பிள்ள காட்டினாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். ஓகே சொல்லிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சொல்லிட்டு அப்புறம் ஓகே இல்லைன்னு சொல்றது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், அவன்கிட்ட சொன்ன ஓகே வேற, அவன்கிட்ட சொன்ன ஓகே வேற. அவன் கூட மிலிட்டரி தான். அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டா எல்லா ப்ராப்ளம் சால்வ். இப்போ 12 o'clock காஃபி ஷாப் வர சொல்லியிருக்கான். ஓகே, நானும் வர்றேன், நான் பாத்துக்கிறேன். இப்போ போலாமா?